ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் சாம்பார் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் மதுரை மகா சமையலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது முருங்கைக்காய் சாம்பார் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் ஹீட் ஆகவும் அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆன உடனே இதில் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அதே அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகமும் ஆட் பண்ணி இது ரெண்டுமே நல்லாவே பொரியணும். இப்போ இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது பொரிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 3 காஞ்ச வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி வைங்க. அதுக்கப்புறமா இதில் தேவையான அளவுக்கு பாருங்கள், இதை இப்படியே வதக்கி விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, லைட்டாக வெந்தாலே போதும். இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறமா சாம்பார் மிளகாய்த்தூள் நம்ம எப்படி போடுறதுன்றதுக்கான வீடியோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம், அதை பார்த்துக்கோங்க. சாம்பார் மிளகாய்த்தூள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோது ஆட் பண்ணிக்கோங்க. 1.5 ஸ்பூன் கிட்ட சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா துவரம் பருப்பை நான் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சு மஞ்சள் பொடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 4 விசில் வச்சுட்டு விசில் போனதுக்கப்புறமா எடுத்து அதையும் இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க. புளிக்கரைசல் ஊற்றிட்டு இதை கிண்டி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம உங்களுக்கு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பருப்பு போடும்போது உப்பு ஆட் பண்ணல, அதனால் மொத்தமாக நம்ம சாம்பாருக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுதோ அந்த உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ முருங்கைக்காவை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இந்த மாதிரி கட் பண்ண முருங்கைக்காய் பீஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்திரம் இருந்துச்சு பார்த்திங்களா, பருப்பு போட்ட பாத்திரம், அதையும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சாம்பாரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சுருங்க. ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போ மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு விசில் முடிச்சிருச்சு. இப்போது ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.